குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் வரேன்னு நினைக்கிறேன். எஸ்ஐ டெஸ்ட் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைவ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். இப்போது நம்ம பிசிக்கான ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7 மணிக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். டோட்டலாக 15 ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு 2 நாளைக்கும் நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? நான் பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வேணும். நான் இது வரைக்கும் எல்லாமே படித்து முடிச்சுட்டேன். ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து 15 ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அக்டோபர் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டூடெண்ட் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் சரியாக 7 மணிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் நம்ம வந்து ஃபீஸ் சொல்லலை. வெறும் 199 தான் ஆஃபராக கொடுத்துருந்தோம். ஓகேவா? 15 ஃபுல் டெஸ்ட்டுக்கு வெறும் 199 ரூபா தான் சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து நான் இவ்வளோ டெஸ்ட்டு கொடுக்குறேன், எனக்கு வந்து 1500 நீங்கள் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, 2000 பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிலாம் நம்ம அகாடமியில் சொல்லலை. வெறும் 199 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? பிடிஎஃப் ஓப்பன் ஆகலை உங்களுக்கு 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னும் டைமே ஆகலை. 7 மணி எப்படி உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் சொல்லுங்கள். சரியா? ஸோ பிசி படிக்கிறவங்க இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ புதுசாக யாராவது இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டீட்டெயில் சொல்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஜாயின் பண்ணுமா? பிசி ஃபுல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுமா? ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். வெறும் 200 தான். 200ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சரியா? எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க, எதோ செலவு பண்ணுறீங்க. ஓகேவா? வெறும் 200 தான். 15 ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கொஸ்டின் கூட அப்படியே உங்களுக்கு எக்ஸாமில் வரலாம், பார்த்துக்கோங்க. பிசி எக்ஸாமில் நவம்பர் 9ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாமில் அப்படியே இந்த கேள்விகள் நம்ம 15 ஃபுல் டெஸ்ட்டில் இருக்கிற கேள்விகள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட விருப்பம் ஜாயின் பண்ணுறதும் அட்டன் பண்ணாததும் நம்ம வந்து சொல்கிறது தான் நம்ம கடமை. உங்களோட விருப்பம். சரியா? நிறைய பேர் இருக்கீங்க போலயே பிசி எக்ஸாமுக்கு ஃபுல் டெஸ்ட் வேணும்னு சொல்கிறவங்க. அப்படியா? பிசி எக்ஸாமுக்கு ஃபுல் டெஸ்ட் வேணும்னு சொல்கிறவங்க லைவில் இருக்கவங்களே நிறைய பேர் இருக்கீங்க போலயே. ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பர் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் நம்பர் வரும். வெறும் 200 தான்ப்பா 15 ஃபுல் டெஸ்ட்டுக்கு. சரியா? அப்படியே நம்பர் தெரியுதா? நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் நம்பர் வரும். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. 7 மணிக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவேன். இது ஃபேக்லாம் கிடையாதுப்பா, நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். ஃபேக்லாம் கிடையாது. கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேனே. சரியா? நம்பர் யாருக்காவது தெரியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரில் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் வரும், ஆட் ஆகிக்கோங்க. குரூப்பில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஓகேவா? நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகும். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, 200 தான். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கிடையாது. மொத்த 15 டெஸ்ட்டுக்குமே 200 தான் பே பண்ண போகிறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த நம்பரை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. 7845827131. ஓகேவா? ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க.
உங்கள் லைஃபுக்கு 15 ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். இதில் இருக்கிற கொஸ்டினே உங்களுக்கு எக்ஸாமில் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்? நம்ம வந்து சொல்ல தான் முடியும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, நம்ம வந்து கொடுக்குறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எக்ஸாமில் வரும் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து அதை சொல்கிறது தான் நம்மளோட கடமை. ஓகேவா? ஓகேவா? எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? சரி, ஓகே. 7 மணிக்கு தயாராக இருங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். OMR ஷீட் சென்ட் பண்ணுறேன். அதில் ஜெராக்ஸ் போட்டு முடிஞ்சளவு ஜெராக்ஸ் போடுங்க. இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒயிட் ஷீட்லேயோ இல்லை பேப்பரில் ABCD போட்டு, அதாவது 1 2 3 போட்டு அதுக்கான ஆன்சர் ABCDன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து OMR ஷீட் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா OMRல தான் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, எக்ஸாம், மெயின் எக்ஸாம். அதனால் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேவா? 15 ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கோம்ப்பா. புதுசாக யாராவது லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறவங்க அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ. லைவ் கட் பண்ணிக்கிறேன். அடுத்த லைவில் பார்க்கலாம். அண்ட் SI பேட்சில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அண்ட் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.